கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை நேரத்திலும் நாம் அனைவரும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனை அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திலும் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணையத்தின் வாயிலாக கூடி உம்மை தொழுது கொள்ளும்படியாக தேவன் பாராட்டியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது கர்த்தர் ஏற்படுத்திய நாள். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் கர்த்தருக்குள் களிகூறுவோம், கர்த்தரை நாங்கள் ஆர்ப்பரிப்போம். தேவரீர் தாமே இந்த ஆராதனையின் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. இவையெல்லாவற்றும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று காலை ஆராதனைக்கு ஆரம்ப பாமாலையாக ஆண்டவா பிரசன்னமாகி என்ற பாமாலையை நாம் ஒன்று சேர்ந்து பாடி இந்த ஆராதனைக்குள் நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக பிரவேசிப்போம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து காலை ஆராதனை ஒழுங்கு ஜெபத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்புக் கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்நேரத்திலே நாம் அனைவரும் சற்று நேரம் கண்களை மூடி தெய்வ சமூகத்திலே நம்முடைய தனிப்பட்ட இருதயத்தை ஆராய்ந்து நம்முடைய தனிப்பட்ட பாவ அறிக்கையை ஏறெடுப்போம்.
ஒருமித்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். இன்றைக்குரிய சுருக்க ஜெபம் திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். திருத்துவம் 14. சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, சகலத்துக்கும் ராஜாவாகிய உம் அருமையான குமாரனின் மூலம் அனைத்தையும் மறுபடியும் ஸ்திரப்படுத்துவதே உம் சித்தமாக இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்போரின் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்து தேசங்களில் பாவ நாசத்தால் பிளவுபட்ட குடும்பங்கள் இயேசுவின் நீதியும் சமாதானமும் நிறைந்த ஆளுகையின் கீழ் வர வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலங்களிலும் ஜீவித்து அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய ஜனமாக நாம் கூடி அவரை ஆராதிக்கும்படியாக அவர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எங்கே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்திலே கொடுகிறாரோ அவர் நம் மத்தியிலே வருகிறார். ஆகினால் இந்த காலை நேரத்திலே நம் மத்தியிலே வந்திருக்கிறவர் பெரியவர். நம் மத்தியிலே வந்திருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தவர். நம் மத்தியிலே வந்திருக்கிறவர் நம்மேல் பிரியமுள்ள தேவன் என்பதை அங்கீகரித்து உற்சாகத்தோடு இந்த காலை நேரத்திலே துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதி ஸ்தோத்திர பலிகள் உமக்கு பிரியமாய் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே.
என்றால் ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். சொல்லுவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. மெய்யாகவே தேவகுமாரன் எவனை விடுவிக்கிறாரோ மெய்யாகவே விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்ன வண்ணமாக இந்த அருமையான காலை நேரத்திலே தேவனுடைய ஜனமாக, அவருடைய விடுதலை பெற்றுக்கொண்ட ஜனமாக அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற உன்னதமான நாமம். அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு, அவருடைய நாமத்திலே அதிசயம் உண்டு, அவருடைய நாமத்திலே அற்புதம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Praise you, Jesus. Thank you, Lord, for the wonderful name of Jesus. We bless you, Lord. The நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. உந்த நாமம் மேன்மை போல்
கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, அன்பரே, வல்லவரே, நல்லவரே, என் ஆண்டவரே. உங்கள் நாமம் அற்புதம், உங்கள் நாமமே ஜெயம். உங்கள் நாமம் அற்புதம், ஜெயம். நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. இயேசுவை ஆராதிப்போம், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. இயேசுவே, ஆராதிப்பேன் என் ஆண்டவரே, உம்மையே. இயேசுவே, என் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஓரிபா ஷபரதியாண்டே, ரிபா கபரதியாண்ட ரமா ஷபரதியாண்டே. உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையான உம்முடைய நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமமே எங்களுக்கு அடைக்கலம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்குரிய வேத பாடம் ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 12ஆம் வசனம் வரை. ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 12 வரை. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு
நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி எடுத்துக்கொள்வோம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வித்தியாசங்களை சமாளிப்பது. The title of my sharing this morning is Dealing with Differences. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்றாலே வித்தியாசங்கள் உண்டு. விசேஷமாக சிங்கப்பூரிலே வாழக்கூடிய நம்மிடையே வித்தியாசமான மொழி பேசுகிறவர்கள் மத்தியிலும் வித்தியாசமான இனம் மத்தியிலும் கலாச்சாரத்தை உடையவர்களும் வித்தியாசமான உணவு பழக்கங்கள் உடையவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவுக்கு நான் போகும் பொழுதெல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு பகுதியிலே போகும் பொழுது பேசுவது தமிழ்தான், ஆனால் அந்த தமிழிலும் கூட வித்தியாசமான ஸ்லாங், அதாவது உச்சரிப்பு. அவர்கள் பேசுகிற தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் போகும் பொழுது. ஆகினால் வித்தியாசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ருசிக்கக்கூடிய ஒன்றாக அல்லது ரசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும். ஆனால் சில வேளைகளிலே வித்தியாசங்கள்னாலே பிரச்சனைகள், அதை நாம் ஒரு சகிப்புத்தன்மையின்றி அது நிமித்தமாக தேவையில்லாத ஒரு டென்ஷன், அதை எப்படி சமாளிப்பது அறியாதது நிமித்தமாக உறவுகள் முறிந்து போகின்றன. இந்த காலை நேரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட விசேஷமாக ரோமாபுரியில் உள்ள சபையார் மத்தியிலே காணப்பட்ட வித்தியாசங்கள் குறித்து சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நாம் சிந்திக்க போகிறோம். This morning we are going to look at the way the great apostle Paul dealt with disputable differences between members of the church at Rome. What do I mean by disputable differences? These are things that can be yes, sometimes can be no. To some it is all right, to others it may not be. அதாவது
டிஸ்பியூட்டபிள் டிஃபரன்சஸ், விவாதத்திற்குரிய வித்தியாசங்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் சிலருக்கு சரியாக படலாம், சிலருக்கு அது சரி அல்லாதது போல் தோன்றலாம். நிச்சயமாக எபிஃபனி சபையில் உள்ளவர்கள் நீங்கள் ரோமர் வேத படிப்பிலே கலந்து கொண்டதினால் இந்த சபையை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ரோம சபை என்று பார்க்கும் பொழுது பவுலுடைய காலத்திலே யூதர்களும் புறஜாதிகளும் இருந்த ஒரு சபையாய் இருந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! ஏனென்றால் யூதர்கள் புறஜாதியார்களோடு கலக்க மாட்டார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் இஸ்ரேலுக்கு போனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இவர்கள் வந்த பொழுது, ஒரு சபையாக வந்த பொழுது, யூதர்களும் புறஜாதியார்களும் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கக்கூடியவர்களாக வந்தார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது நிமித்தமாக அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இன்மை பவுல் பார்த்தார். Because of this disputable difference, Paul was able to detect disunity among the believers. ரோமர் 14ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது 2 சாரார் ஜனங்களை பவுல் இவனமாக அழைக்கிறார். பலவீனம் உள்ளவர்கள், பலம் உள்ளவர்கள். Paul addresses 2 groups of people whom he calls as weak and strong. யார் இந்த பலவீனம் உள்ளவர்கள், யார் இந்த பலம் உள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது ரோமர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். ஆகினால் இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது வித்தியாசம் என்னவென்றால், ஒரு சாரார் எல்லா உணவையும் உண்ணலாம் என்று சொல்லுகிறார்கள், இன்னொரு சாராரோ அப்படியல்ல, மரக்கரிகளை மாத்திரம்தான் சுவைக்க முடியும் என்று உண்ண முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது மாத்திரம் இவர்களுக்கு வித்தியாசம் அல்ல. இந்த 2 கூட்டத்துக்கும் இன்னொரு காரியத்திலும் அவர்கள் வித்தியாசப்பட்டிருந்தார்கள். அது என்னவென்றால், வசனம் 5ஐ கவனியுங்கள். முதல் பகுதி, ரோமர் 14 வசனம் 5. அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். ஆகினால் 2வது கருத்து வேறுபாடு, ஒரு சாராருக்கு எல்லா நாளும் விசேஷமான நாளாக கருதினார்கள், ஆனால் ஒரு கூட்டத்தார் ஒரு சில நாளை மாத்திரம் வித்தியாசமாக கருதினார்கள். ஆனால் ஏன் பவுல் இந்த 2 பேரையும் பலவீனர்கள் பலவான்கள் என்று இவர்களை அடையாளம் இட்டு காண்பித்தார்? Why did Paul identify one group as strong and the other as weak? As mentioned, this church was made up of both Jews and Gentiles. ஏற்கனவே சொன்ன விதமாக ரோமர் சபையானது யூதர்களும் யூதர் அல்லாத புறஜாதிகளும் இருந்தார்கள். ஆகினால் யூதர்கள் தங்களுடைய யூத மார்க்கத்தினுடைய பின்னணியத்தை கொண்டு வந்தார்கள். The Jews brought their Judaism practices into the church. ஏனென்றால் ஒரு யூதன் என்று சொல்லும் பொழுது அவன் circumcised, அதாவது விருத்த சேதனம் பெற்றவனாய் இருக்க வேண்டும். 2வது உணவு கட்டுப்பாடு, there was dietary law for a Jew. 3வதாக பரிசுத்த நாளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் ஒரு யூதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவனுடைய அடையாளமாய் இருந்தது. ஆகினால் யூதர்கள் இப்படிப்பட்ட கட்டுப்பாட்டிலிருந்து அவர்கள் வந்ததினாலே அவர்கள் சபைக்குள்ளே வந்த பிறகும் இந்த காரியங்களிலே அவர்கள் காணப்பட்டது நிமித்தமாக பவுல் யூதர்களை பலவீனர்கள் என்று சொல்லுகிறார். காரணம், பவுல் ஒரு யூதனாய் இருந்த போதிலும்
அவன் யூதரோடும் பழகக்கூடியவனாய் காணப்பட்டான். அதே சமயத்தில் புறஜாதியாருக்கும் அவன் அப்போஸ்தலனாக காணப்பட்டான். அவர்களுடைய பழக்கங்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே காணப்பட்டான். ஆகினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களாய் இவர்கள் காணப்பட்ட போதிலும் இப்படிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் நிமித்தமாக ஒற்றுமை இல்லாமல் காணப்பட்டார்கள். ஏனென்றால் பவுலை பொறுத்தளவில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான். As far as Paul's theology is concerned, when one believes in Christ, he has freedom. ஆகினால் இந்த கருத்து வேறுபாடுகளை நாம் மறுபடியும் கவனிக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளையை சார்ந்த கருத்து வேறுபாடுகள் அல்ல. This difference between the Jews and the Gentile was not based on the commandments of God. அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது ஆண்டவருடைய கட்டளை. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாத்திரம் உண்டு, அது ஆண்டவருடைய சத்தியம். ஆகினால் இதிலே அவர்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆனால் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் உணவிலும் விசேஷித்த நாளிலும் என்று சொல்லப்படக்கூடிய விவாதத்துக்குரிய காரியங்கள், டிஸ்பியூட்டபிள் மேட்டர்ஸ் ஆர் பர்சனல் கன்விக்ஷன், தனிப்பட்ட ஒருவனுடைய ஒரு கருத்து என்று கூட சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனை பவுலுடைய காலத்தில் மாத்திரம் காணப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கும் கூட நம்முடைய நவநாகரிகமான காலத்திலும் கூட நாம் இதை பார்க்கத்தான் செய்கிறோம். விசேஷமாக இந்திய கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அநேக வேளைகளிலே சிலர் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவனாய் ஆகிவிட்டால் நம்முடைய சில கலாச்சார வழிமுறைகளை நாம் முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. There are some Indian Christians who have this conviction that once I become a Christian, then everything that has to do with the Indian culture or tradition has to be discarded. It is not pleasing to God. ஆகினால் ஒரு இந்திய கிறிஸ்தவன் சபைக்குள் வரும் பொழுது அவன் ஒரு வேளை அல்லது அந்த குடும்பத்தினர் ஒரு வேளை சில கலாச்சார பாரம்பரியத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், உடனடியாக அவர்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பு செய்யும்படியான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். இவர்கள் என்னை போல நல்ல கிறிஸ்தவன் அல்ல என்ற ஒரு நியாய தீர்ப்பு உடைய ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிறது. இந்திய கிறிஸ்தவ சபைகளுடைய பெரிய தோல்வி என்ன தெரியுமா? நாம் இயேசுவினுடைய அன்பை சரியான விதத்திலே நம்முடைய இந்தியர்கள் மத்தியிலே கொண்டு போவாது தான் நம்முடைய பெரிய தோல்வி. மகாத்மா காந்தி சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடிய இயேசுவை எனக்கு இந்திய கப்பில் கொடுங்க, கிவ் மீ ஜீசஸ் இன் அன் இந்தியன் கப் சொன்னார். இன்னைக்கு இது இன்றைய பிரச்சனையுமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்மை பொறுத்தளவில் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டால் கலாச்சாரம் போன்ற காரியங்கள் முற்றிலுமாக நாம் உதறி தள்ள வேண்டும். நான் சொல்வது சிங்கப்பூர் கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். ஆகினால் ஒருவேளை வெளியூரிலே பார்க்கக்கூடியவர்கள் இதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்தியாவில் இருந்து கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிங்கப்பூரிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. கலாச்சாரம் என்றாலே பாவம் என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலை. சிலர் இதன் நிமித்தமாக அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கலாச்சாரத்திலும் சில
அழகிய தெய்வீக பண்புகள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக சீனர்களை நாம் பார்க்கும் பொழுது, சீனர்கள் திருமணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அதாவது திருமணம் செய்தவுடன் என்ன செய்வார்கள், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடைய வீட்டிலே சென்று they will have tea with the family. புதுமண தம்பதியினர் அவர்கள் டீ வயதானவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். இது சீனர்களுடைய ஒரு பாரம்பரியம். அதை கிறிஸ்துவ சீனர்களும் இன்றைய வரையிலும் இதை செய்கிறார்கள். காரணம், அந்த பழக்கம் என்னவென்றால், ஒரு குடும்பத்திலே புதிதாய் திருமணம் செய்து வரக்கூடியவர் யாரெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்தும்படியான ஒரு வாய்ப்பு. திருமணம் செய்யப்பட்ட 2 குடும்பத்தினரும் யார் யார் என்று ஒருவரை ஒருவர் உறவு பரிமாறும்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த பாரம்பரியம். எவ்வளவு ஒரு அழகான பாரம்பரியம் பாருங்க. ஏனென்றால் அது உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பாரம்பரியம். நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்க அப்படிப்பட்டது நிச்சயமாக உண்டு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய சிறு வயதிலே தமிழ் திருமணத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், திருமணம் நடைபெற்ற உடனே என்ன செய்வார்கள், முதலாவது பெரியவர்கள் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் அதை பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அந்த பெரியவர்கள் பாதத்தில் என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணு விழுந்து, அப்பொழுது இவர் தான் மாமாவுடைய அண்ணே, இவங்க தான் அத்தையுடைய சித்தி. இந்த விதமான அறிமுகம், உறவு பரிமாற்றம், உறவு பலப்படுத்துதல். வாட் அ பியூட்டிஃபுல் திங். எவ்வளோ அழகான ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு நம்ம இது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டோம், we have left. Why? Because we feel that if I continue with this kind of things, then I will be stigmatized as a cultural Christian. நான் இதையெல்லாம் செய்தேன் என்றால், ஒருவேளை என்னை இவன் கலாச்சாரத்தோடு ஒத்து போகக்கூடிய ஒரு காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியனாக இருக்கிறார்கள் என்று பழி வந்துவிடும். பவுல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஏனென்றால் யூதர்களும் புறஜாதியர்களும் கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு என்றால், உணவு சம்பந்தப்பட்ட காரியம், நாட்கள் சம்பந்தப்பட்ட காரியம். ஆகினால் பவுல் இதை எப்படி அணுகுகிறார் என்பதை நாம் கவனிப்போம். The first thing that Paul lays down was a fundamental principle in order to deal with differences among the Christians in Rome. முதலாவதாக பவுல் ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாட்டை யூதர்களுக்கும் யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கும் அடிப்படையான ஒரு கோட்பாடை அறிமுகப்படுத்துகிறார். What was that fundamental principle? அந்த அறிமுகமான கோட்பாடு என்ன தெரியுமா? வாசிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முதல் பகுதி. ரோமர் 14:1 முதல் பகுதியிலே, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். Paul says, receive one who is weak in the faith. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். That's the fundamental principle. And what is this fundamental principle? Accept. சேர்த்துக்கொள். அதனுடைய மூல பாஷை அர்த்தம் தெரியுமா? The real meaning of the original word for accept in Greek is to welcome into one's fellowship and into one's heart. ஒரு நபரை ஒரு ஐக்கியத்திற்குள் வரவேற்கவும், நம்முடைய இருதயத்திலே அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நிறைவான அன்பை வெளிப்படுத்துவது. It implies the warmth and kindness of genuine love. That is the meaning of accept. பிரியமானவர்களே, இந்த சேர்த்துக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல் or welcome, இது பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒன்றாக இருக்கிறது. காரணம், பவுல்
இயேசுவை தமஸ்கு பாதையிலே போகும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான் என்றால், யூத மார்க்கத்திலே வைராக்கியம் நிறைந்தவனாய் இருந்தான். அவனால் கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையினால் கிறிஸ்துவ மார்க்கமானது யூத மார்க்கத்திற்கு விரோதமானது என்று கிறிஸ்தவர்களையும் சபையையும் அவன் துன்பப்படுத்தினான். ஆனால் தமஸ்கு பாதையிலே அவன் கடந்து சென்ற பொழுது எந்த பவுல் இயேசுவை எதிர்த்தானோ, சபையை எதிர்த்தானோ, அந்த இயேசு தாமை உயிர்த்தெழுந்த தேவனாய் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மென்மையான சத்தத்தை அவன் கேட்கிறான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? இந்த சத்தம் ஒரு கோபத்தின் சத்தம் அல்ல, ஒரு எரிச்சலின் சத்தம் அல்ல, ஆனால் ஒரு ஏற்றுக்கொள்ளுதலின் சத்தமாய் இருந்தது. பவுல் இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எதையும் செய்ய தேவையில்லை. இன்ஃபேக்ட் உலகபூர்வமாக நம்ம பார்த்தோம்னா பவுல் செய்தது, நம்ம ஒரு மனுஷனாய் பார்த்தோம் என்றால் அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏனென்றால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பவுல் எருசலேமுக்கு போன பொழுது அப்போஸ்தலர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். காரணம் பயம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதி பவுல். ஆனாலும் இயேசு பாருங்க, அவனை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், இயேசுவை முழு இருதயத்தோடு பவுல் விசுவாசிக்கக்கூடியவனாய், அவருடைய ஆண்டவர்த்துவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒருவனாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆகையினால் பிரியமானவர்களே, ஏற்றுக்கொள்வது, to welcome or to be accepted, it's very very important in every relationship. எல்லா உலகபூர்வமான உறவுகளிலும் ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். பவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆகினால் தான் பவுலும் கூட புறஜாதியார்களை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அவன் யூதனாய் இருந்த போதிலும். பிரியமான சகோதர சகோதரிகள், நாமும் கூட சபையாக இருக்கிறோம். நாம் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோமா? ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நான் சொன்னேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏற்றுக்கொள்வது. To welcome warmly into our fellowship, into our heart, நம்முடைய ஐக்கியத்திலே, நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அடிப்படை கோட்பாடு, accept first, that is the fundamental thing when dealing with difference with fellow Christians. We need to accept them warmly with all our heart. நமக்கும் இன்னொரு கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கும் பொழுது முதல் காரியம், அடிப்படையான காரியம், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We need to accept that person. Why? எதற்காக நாம் அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? 3 காரணங்கள் பவுல் சொல்லுகிறார். Paul shares 3 reasons why we have to accept or welcome this Christian who has difference with me. என்னோடு கூட ஒரு வித்தியாசமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவனை முதலாவது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். காரணம், சபையில் நீங்கள் பார்க்கலாம், கிளிக்காக கூட்டமாக இருக்கும். ஏனென்றால் அந்த கூட்டம் என்றால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் ஒரு பொதுவான ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அது சபை அல்ல. சபை என்றால் நாம் ஒரு சரீரமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினால் 3 காரணங்கள் பவுல் இங்கு நமக்கு கொடுக்கிறார். ஏன் நாம் ஒரு சக கிறிஸ்தவன், நமக்கு வித்தியாசம், நம்மோடு கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறவனோடு நாம் ஏன் அவனை முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதல் காரணம், ஆண்டவர் அவனை சேர்த்து கொண்டார். The first reason why we need to accept or welcome them, the Christians who have difference with us, is because God has accepted them or welcomed them. வாசிப்போம், வசனம் 2 வசனம் 3.
ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. இங்கு பவுல் சொல்லுகிறார், புசிக்கிறவன், சாப்பிடுகிறவன் சாப்பிடாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதே. டோன்ட் லுக் டவுன். புசியாது இருக்கிறவன், சாப்பிடாமல் இருக்கிறவன், சாப்பிடுகிறவனை குற்றவாளியாக, டோன்ட் ஜட்ஜ். ஏனென்றால் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். God has accepted him. பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாம் ஏன் நம்மோடு கூட ஒரு மனதோடு இல்லாத கிறிஸ்தவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் அவனை முதலாவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகினால் நாம் ஒருவரை ஒருவர் எப்படி பார்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது? அற்பமா எண்ணக்கூடாது, மாத்திரமல்ல குற்றவாளியா எண்ணக்கூடாது. Don't despise. Despise means they don't mean anything to you. Or don't condemn. குற்றவாளி ஆக்காதே என்று இங்கு தெளிவாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட இந்த நபரை, ஒருவேளை நாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவர் சாப்பிடாதவராய் இருக்கலாம், வித்தியாசமான கருத்து வேறுபாடு இருக்கிறது. அந்த வித்தியாசம் இருப்பினும் முதல் காரியம், நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்வதற்கு அடிப்படையான காரணம், ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டார். ஆகினால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவனை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி தள்ளிவிடுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென். We do not have any right or authority to reject a fellow Christian when God has accepted him. The best way to determine what our attitude to other people should be is to determine what God's attitude to them is. அதாவது நம்முடைய சிந்தை, நம்முடைய கருத்து மற்றவர்கள் மேல் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நிதானிப்போம் என்றால், முதலாவதாக அவர்கள் மீது கர்த்தர் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறார், இதை நாம் அறிவோம் என்றால் நிச்சயமாக நாம் அவர்களை தவறாக எண்ண முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை அப்படி எண்ணவில்லை. Because God's attitude to a believer is he has accepted them. So முதலாவதாக பிரியமானவர்களே, நாம் ஏன் நம்மோடு கூட கருத்து வேறுபாடு உள்ள கிறிஸ்தவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறான் என்றால், முதலாவது அவளை தேவன் ஏற்றுக்கொண்டார். He or she has been accepted by God. So you have no right to reject. So don't condemn. So don't despise a fellow Christian who has a different opinion, especially on disputable matters. விசேஷமாக விவாதத்திற்குரிய வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, இப்போ பவுல் சொல்ற மாதிரி, ஒருவேளை நீங்கள் மரக்கறி மாத்திரம் தான் சாப்பிடணும் என்ற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்கலாம், இன்னொருவருக்கோ இல்லை நான் எல்லாவற்றையும் சாப்பிடலாம் என்ற அபிப்பிராயம் இருக்கலாம். வேதம் இதுக்கு தெளிவாய் சொல்லவில்லை எதுவும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஒருவரை ஒருவர் டிஸ்பைஸ், கீழ்த்தரமாக எண்ணவோ அல்லது குறைவாக பேசவோ கூடாது. காரணம், கர்த்தர் இருவரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, the second reason why Paul says we need to welcome them who have difference with us, especially Christians. இரண்டாவதாக, ஒரு கிறிஸ்தவன் நம்மோடு கூட ஒரு வித்தியாசமான கருத்து வேறுபாடு உள்ளவனை ஏன் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், காரணம், இயேசு அவர்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தார். The second reason why we need to welcome them is because Jesus died
and rose for all of us as Lord. இங்கு பவுல் இந்த இரண்டு சாராரையும் பார்த்து சொல்லுகிறார், இயேசு நமக்கு எஜமானாய் இருக்கிறார். எஜமான் என்கிற ஒரு வார்த்தையை, மாஸ்டர் என்ற ஒரு அனாலஜியை அவர் பயன்படுத்துகிறார். காரணம், ரோம சபையிலே உள்ளவர்கள் அதிகமானோர் அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்ததினாலே அடிமைகளும் எஜமான்களும் கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் சூழ்நிலை அங்கு காணப்பட்டது. ஆகினால் அடிமைகள் எஜமான்களோடு கொண்டிருக்கிற உறவை குறித்து அவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகினால் தான் பவுல் இங்கு சொல்லுகிறான், ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரனை பார்த்து நீ தவறு செய்தாய், நீ சரி அல்ல என்று நீ நிதானிக்க முடியாது. காரணம், பவுலுடைய காலத்திலே ஒரு வேலைக்காரனை தவறு சரி என்று நிதானிக்கக்கூடிய உரிமை அவனுடைய எஜமானுக்கு மாத்திரமே உண்டு. It was only the master of a particular servant or slave who had the authority to decide whether he is right or wrong. ஆகினால் பவுல் சொல்லுகிறான், முதலாவதாக அன்பான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, நமக்கு ஒரே ஒரு எஜமானன் உண்டு. அவர் ஒருவரே நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை தண்டிக்கவும் உரிமை உண்டே தவிர நாம் ஒருவரை ஒருவர் அப்படியாக நடத்துவது தவறு என்பதை அங்கு பவுல் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக சொல்லுகிறான். காரணம், நாம் எல்லாரும் ஒரே எஜமானனுக்கு வேலைக்காரராக இருக்கிறோம். We all are servants belonging to the same master. So therefore, welcome that person, because Jesus is our master. இரண்டாவதாக இங்க பவுல் சொல்லுகிறான், நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய கனத்திற்காக, மகிமைக்காகவே நாம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் உட்கொண்டாலும் புசித்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக புசிக்கிறோம். நாம் புசியாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காகவே புசியாமல் இருக்கிறோம் என்று பவுல் தெளிவாக சொல்வதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். ஆகினால் நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, முதலாவது இயேசு நமக்கு எஜமானனாய் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நமக்காக, நாம் எல்லாருக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். நாம் ஆகினால் எதை செய்தாலும் அவருடைய நாமத்துக்காகவே நாம் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய சுயத்துக்காக அல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தானியேல். நாம் அறிந்த ஒரு நல்ல ஒரு வேத பரிசுத்தவான். தானியேலை பார்க்கும் பொழுது அவன் மரக்கறிகளை சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் 1:8 வாசிக்கிறோம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். Daniel decided in his heart. This was not something that was commanded by God that Daniel should abstain from meat in Babylon. மறந்துவிட வேண்டாம், ஆண்டவர் அவனுக்கு கட்டளையாக நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை, ஆனால் தானாகவே இருதயத்திலே தீர்மானித்தான். It was a personal conviction, ஒரு தனிப்பட்ட ஒரு தீர்மானம் என்று நாம் சொல்லலாம்.
மற்றவர்களும் அதை செய்ய வேண்டும் என்று தானியேல் மற்றவர்களை அவனோடு வந்தவர்களை பார்த்து குறை சொல்லவும் இல்லை. ஆகினால் பிரியமானவர்களே, நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமையை நாடுகிறோமா அல்லது நம்முடைய சொந்த பெருமைக்காக நான் ரொம்ப பரிசுத்தமானா இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படியாக இதை நான் செய்கிறேனா? காரணம், மறந்துவிட வேண்டாம், இப்படியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது இயேசு நமக்கு எஜமானன் மாத்திரமல்ல, இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வசனம் 9 வாசிக்கிறோம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கவனியுங்கள், சக விசுவாசிகள் உறவிலே உள்ள வித்தியாசத்தை குறித்து பவுல் பேசும் பொழுது இயேசுவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை அந்த விஷயத்திலே அவர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு விசுவாசியாய் இருக்கிற நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு ஆண்டவருடைய பார்வையிலே மிக மிக முக்கியமானது. Our relationship with one another as a church is important in the sight of God. That is why Paul, he lifts up this mutual relationship in the Christian community to the high theological level of the death, resurrection and universal lordship of Jesus Christ. Why? Because Jesus is our Lord and we must live for him. இயேசு ஆண்டவராய் இருப்பதனால் அவருக்காக நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, இயேசு ஆண்டவராய் இருப்பதனால் அவர் நம்முடைய சக கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு நமக்கு மாத்திரம் ஆண்டவர் அல்ல, ஆனால் நம்மோடு வித்தியாசம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற அந்த சகோதரனோடும் சகோதரியோடும் கூட அவர் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகினால் அந்த நபருக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை நான் மதிக்க வேண்டும். So I need to respect, although this fellow Christian brother has a difference with me, but I need to respect his relationship with the Lord Jesus Christ and I must mind my own business. என்னுடைய தனி கருத்து வேறுபாடு திணிக்கும்படியாக நான் ஆடக்கூடாது. ஏனென்றால் அந்த நபருக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் சில சமயத்தில் கருத்து வேறுபாடுகள் உடையவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக நிலைத்து நிற்க முடியும். When we have this kind of mindset, yes, this brother sees things different than me, but yet the same Jesus who died and rose for me also died and rose for him, so I will respect him, I will accept him. அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே வரும். ஆகினால் இரண்டாவதாக, நம்மோடு கூட டிஃபரன்ஸ் உள்ள கருத்து வேறுபாடுள்ள கிறிஸ்தவனை எப்படி நாம் சமாளிக்க வேண்டும் என்றால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவனுக்காக கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவதாக, கடைசியாக, ஏன் ஒரு கருத்து வேறுபாடு உள்ள கிறிஸ்தவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் அடித்து சொல்லுகிறார் என்றால், காரணம், கடைசியிலே நாம் எல்லாரும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். The third reason why we ought to welcome them, because we will stand before God's judgment throne. நீங்களும் நானும் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். வசனம் 10-13 வாசிப்போம். ரோமர் 14:10-13. இப்படி இருக்க, நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? கவனிங்க, மறுபடியும் பவுல் கடிந்து கொள்ளுகிறார். உன் சகோதரனை குற்றவாளியாய் தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே.
we will stand before the judgment seat of Christ. பவுல் இங்கு தெளிவாக சொல்லுகிறான், நாம் எல்லாரும் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க போகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கணக்கு ஒப்புவிப்பு நடைபெறும். 12ஆம் வசனத்தில், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். we need to give an account. நாம் யாருக்கும் மற்றவனுடைய கணக்கு ஒப்புவிக்க முடியாது. I cannot give account for my wife. My wife cannot give an account for me. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கைக்குரிய கணக்கை நான் ஒப்புவிக்க வேண்டும். இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொன்னார், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நியாயம் தீர்க்காதே என்று இயேசு சொல்லுகிறார். காரணம், நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பிரியமானவர்களே, நாம் நியாயம் தீர்க்கும்படியான ஒரு உள்ளமுடையவர்களாக இருப்போம் என்றால் ஆவிக்குரிய கண்கள் மந்தமடைந்தவர்களாக இருப்போம். when we have a judgmental spirit in us, it will dull our spiritual vision. இன்றைக்குரிய gospel reading, சுவிசேஷ பாடம் என்ன தெரியுமா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 35 வரை. நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க. மத்தேயு 18 21 35. இந்த ஊமை நமக்கு தெரிஞ்ச ஒரு parable. அதாவது ஒருவன் பயங்கர ஒரு பெரிய தொகையில் அவன் கடன் பட்டிருப்பான். ராஜாவினிடத்தில் போவான். ராஜா கேட்பாரு. அவன் சொல்லுவான், எஜமானனே எனக்கு காசே இல்லை என்று கெஞ்சி மன்றாடுவான். அந்த ராஜா மன்னித்து விடுவார். ஆனால் மன்னிக்க பெற்ற அந்த மனுஷன், அவனுக்கு ஒருவன் கடன் பட்டிருக்கிறான், அவன் குறைவு. இன்ஃபேக்ட் அந்த வேதம் சொல்லுகிறது, இந்த நிறைய கடன் பட்டவன் ஒரு 20 ஆண்டு சம்பளத்தை கட்ட வேண்டிய அளவிலே கடன் பட்டிருந்தானா. This guy who owed so much to the king, it took him 20 years of his salary to pay up his debt. That was the amount, big amount. ஆனால் அவனுக்கு கடன் பட்டவன், இந்த கடனாளிக்கு இன்னொரு கடனாளி இருந்தான். அந்த கடனாளி அவன் ஒரு 8 மாதம் சம்பளம் கடன் பட்டவனா இருந்தான். The guy who owed this guy who was greatly debted, that guy was only due about 8 months salary. ஆகினால் இந்த மன்னிப்பை பெற்ற இந்த பெரிய கடனாளி அந்த சின்ன கடனாளிக்கு மன்னிப்பை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதை வழங்குவதற்கு பதிலாக என்ன செய்கிறான்? அவனை சிறைச்சாலையிலே தள்ளுகிறான். He puts him in prison. That shows about a judgmental spirit that doesn't want to show mercy. ஒரு கரிசனை, ஒரு இரக்கத்தை காண்பிக்க தவறுகிறது. It was full of anger and judgmental attitude. அந்த உவமையானது மன்னிப்பை குறித்து சொன்னாலும் கூட நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் நியாய தீர்ப்பு உடைய ஒரு ஆவி உள்ளவர்களாக இருப்போம் என்றால் மற்றவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக உடனடியாக நாம் நாடுவோம். And the worst thing about judging, you know what? We will only focus on the fault of that person. That person could have done 100 over good things. அந்த நியாயம் தீர்க்கும் பண்பு எவ்வளவு ஒரு தவறான பண்பு என்று ஒரு காரியத்தில் பார்க்கலாங்க. என்ன தெரியுமா? அந்த நியாயம் தீர்க்கக்கூடியவர் ஒரு நபருடைய குறையைத்தான் பெரிதாக பார்ப்பாரை தவிர, அந்த நபர் ஒருவேளை ஒரு குறை செய்திருக்கலாம், 1000 நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். அந்த 1000 நல்ல காரியங்களும் மறந்த நிலையிலே அந்த ஒரு குறையை பெரிதாக்கி நியாயம் தீர்க்கும்படியாக நாடுவது. ஆகினால் பிரியமான சகோதரி சகோதரியே, இன்னைக்கு சபையிலே நாம் சக விசுவாசிகளாக இருக்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் சொல்வது டிஸ்பியூட்டபிள் மேட்டர்ஸ், விவாதத்திற்குரிய காரியங்கள். இந்த உணவு இப்படிப்பட்ட காரியம்,
கர்த்தருடைய கட்டளையிலே நாம் டிஸ்பியூட் பண்ண முடியாது. ஆண்டவர் சொன்ன கட்டளை கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இப்படி நாம் இன்னைக்கு பார்த்த காரியம் உணவு நாள் சம்பந்தப்பட்ட காரியத்திலே ஒரு வேளை சிலர் அதை பின்பற்றலாம், சிலர் அதை பின்பற்றாமல் இருக்கலாம். பின்பற்றாமல் இருக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது. பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றாதவர்களே குற்றவாளியாக நியாயம் தீர்க்கக்கூடாது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். காரணம், முதலாவதாக தேவன் நம்மோடு கூட கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற கிறிஸ்தவனை ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக இயேசு அந்த கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிற கிறிஸ்தவனுக்காக மரித்து எழுந்து நமக்கு ஆண்டவராய் இருக்கிறார். மூன்றாவதாக கடைசியிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நின்று கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் சபையிலே யூதர்களும் புறஜாதியும் இருந்தார்கள். மறந்துவிட வேண்டாம், யூதர்கள் யூத மார்க்கத்திலிருந்து இந்த புதிய உடன்படிக்கையான மார்க்கத்துக்கு வருகிறார்கள். ஆகினால் இது was a transition period. It was not easy for them, the new church, the early church. It was a transition from the old covenant to the new covenant. ஆனாலும் கூட பவுல் அவர்களை சரியாக நடத்தும்படியான ஆலோசனை கொடுத்தார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்த புதிய உடன்படிக்கையின் சபையில் இருக்கிறோம். பவுலுடைய ஆலோசனையெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இன்னும் நாம் ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாயம் தீர்க்க வேண்டாம். காரணம், கர்த்தர் நாம் யாரை நியாயம் தீர்க்கிறோமோ, விசேஷமாக அவள் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பார் என்றால் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆகினால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல நாம் ஏற்றுக்கொள்வோம், உள்ளளவு ஏற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்முடைய சபையை பலப்படுத்துவாராக, ஒற்றுமைப்படுத்துவாராக. ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நாம் கவனம் செலுத்தாதபடி நம்முடைய கவனத்தை சிதறடிக்கும்படியாக சத்துருவான நமக்குள்ளே குழப்பத்தையும் ஒற்றுமையின்மையும் கொண்டு வருவான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒரே ஜனமாய் இருக்கிறோம், அவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோம். இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இயேசு நமக்காக திரும்ப வந்து நம்மை நியாயம் தீர்ப்பார் என்பதை நினைவில் கொண்டு நாம் வித்தியாசங்களை பவுல் சொன்ன ஆலோசனையின் மூலமாக நாம் ஒருவரை ஒரு உற்சாகப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த சத்தியத்திலே எங்களை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 018-014-7653. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை வணக்கம். நாம் இந்த வேளையிலே சபையின்குரிய அறிவிப்பை நாம் கவனிக்கப் போகிறோம். முதலாவதாக, தற்போதைய COVID-19 சூழ்நிலை நிமித்தமாக நாம் நேரடியாக சபையிலே அடிக்கடி வந்து
நாம் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் தயவுசெய்து இணையத்தின் வாயிலாக, அதாவது ஜூம் மீட்டிங் வாயிலாக தொடர்ந்து நீங்கள் எல்லா ஐக்கியங்களிலும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். விசேஷமாக நம்முடைய ஆராதனைகள் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் மற்றும் 4ஆம் வாரங்களிலே நடைபெறுகிறது. சென்ற ஆராதனை, அதாவது சென்ற மாதம் 4ஆம் வாரத்திலே அநேகர் வரவில்லை. ஆகினால் இடம் காலியாக இருந்ததினால் ஏற்கனவே வந்தவர்கள் வரும்படியாக விருப்பப்பட்ட பொழுது அப்பொழுதுள்ள அந்த சிஸ்டம் நிமித்தமாக நாங்கள் அனுமதிக்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது அதை நாங்கள் சரி செய்திருக்கிறோம். அதாவது வருகிற 4ஆம் வாரம் துவங்கி உங்களுடைய பெயர்களை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு, டியூஸ்டே மிட் நைட், அது துவங்கி வியாழக்கிழமை நள்ளிரவு, தேர்ஸ்டே மிட் நைட் வரையிலும் உங்களுடைய பெயர்களை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது நீங்கள் 4ஆம் வாரத்திற்கு வர விரும்புகிறீர்கள் என்று உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்யலாம். ஆனால் ஒருவேளை வியாழக்கிழமை முடிந்த பிறகு இன்னும் அநேக இடம் இருந்தால், ஏற்கனவே 2ஆம் வாரத்தில் வந்தவர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை துவங்கி சனிக்கிழமை இரவு நள்ளிரவு 12 மணி வரையிலும் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்யும்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இஃப் லெட்ஸ் சே யூ ஹேவ் கம் ஆன் த செகண்ட் சண்டே, 2ஆம் வாரம் ஏற்கனவே வந்து விட்டீர்கள், 4ஆம் வாரத்திலே பதிவு செய்ய முடியவில்லை. ஆனால் 4ஆம் வாரத்திலே வெள்ளிக்கிழமை காலை நேரத்திலிருந்து சனிக்கிழமை இரவு 12 வரையிலும் ஒருவேளை நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் பதிவு செய்யும்படியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மறுபடியும் ஆராதனையிலே கலந்து கொள்ளலாம். ஆகினால் ஒரு மாதத்திலே நீங்கள் 2 தடவை வந்து சேரும்படியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது ஒரு புதிய ஒரு சூழ்நிலையாக இருப்பதனால் மாற்றங்களை நாங்கள் கவனித்து விசேஷமாக MCCY அவர்களுடைய ஆலோசனை அனுமதியை பெற்று தான் நாங்கள் செய்ய முடிகிறது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், ஒத்துழைப்பை, புரிந்துணர்வை நான் நாடுகிறேன். இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு, நம்முடைய பேராயத்திலே சிங்கப்பூர் ஆங்கிலிக்கன் இந்திய வாரியம், சிங்கப்பூர் ஆங்கிலிக்கன் இந்தியன் போர்ட் SAIB 2020 2023 கீழ்கண்ட நபர்களை நம்முடைய பேராயம் நியமித்திருக்கிறது. போர்ட் தலைவர் ரெவரண்ட் கேப்டன் ஸ்டீவன் ஆசீர்வாதம், போர்ட் அங்கத்தினர்கள் ரெவரண்ட் இஸ்ரேல் செல்வம், ரெவரண்ட் சார்ல்ஸ் தேவசகாயம், ரெவரண்ட் P. சால்மன், ரெவரண்ட் பால் சேவியர், ரெவரண்ட் தாமஸ் ஜேக்கப், பாஸ்டர் தியோடோ சம்ராஜ், பிரதர் ஜோஸ் நெத்தானியல், பிரதர் கிடியன் மனாசே. தயவுசெய்து இவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் இந்திய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த வாரியமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் இவர்களோடு இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே வரக்கூடிய நாட்களிலே இன்னும் நம்முடைய இந்திய சபைகள் வளரவும் பெரிய காரியங்களை தேவனுக்கென்று செய்யும்படியாக நாம் தொடர்ந்து உற்சாகமாக இணைந்து ஒரு மனதோடு செயல்படுவோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடியவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Let us pray. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் விசேஷமாக பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளிடுகிறோம். கர்த்தர் தாமே இன்னொரு ஆண்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறீர். இந்த ஆண்டானது அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க தேவன் தாமே வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்திலே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நித்திய நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதனைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
கண்களை மூடி தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய பிரசனத்திற்காக வசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரே எங்களை எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு முடிவு பாமாலையாக நாம் அனைவரும் இணைந்து பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாமாலை நாம் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.